ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா நீங்கள் லவ் பண்ணுற பர்சன்கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு காலோ ஒரு மெசேஜ் ரிசீவ் பண்ணியிருக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறது தான் இருக்கும். ஸோ ஜெனரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்ச் ஆகுன்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? நீங்கள் யாருக்காவது பர்சனல் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும், டேரோ கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னா ஷோரை எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Knight of Cups, Eight of Cups, Devil, King of Wands, High Priestess, Three of Swords, Six of Swords, Knight of Pentacles, Death, Seven of Wands, Seven of Swords, the Moon. So bottom of the deck, Four of Wands. Six of Swords, Three of Swords, Ace of Pentacles, Ten of Swords, Five of Cups, Queen of Swords, Three of Cups, Hermit, Page of Cups, Five of Pentacles, Moon, King of Swords. Nine of Wands. Okay. Thank you so much, universe. Okay. ஸோ இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா நீங்கள் இப்போ ஒரு நோக்கான சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் லவ் பண்ணுற பர்சன்கிட்ட உங்களுக்கு ஒரு காலம் ஒரு மெசேஜ் ரிசீவ் பண்ணியிருக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போஸ்ட்லெஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே தென் நான் போனதால பயனை பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக ஷேர் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஸோ எனக்கு ஃபீல் ஆகிற விஷயம், கரண்ட் ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிட்டு மேபி ரிலேஷன்ஷிப் டெத் ஆகி ஒன் இயருக்கு மேலே இருக்கலாம். 1 இயர் 1 மந்த் 1 இயர் 2 months 3 months வரைக்கும் இருக்கலாம். பட் ரிலேஷன்ஷிப் கரண்ட்லி டோட்லி டெத் ஆகிட்டு எதனால் ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிட்டுன்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டார்டிங்கில் தி ஃபினிஷிங் வரைக்கும் ஒரு ஆன் ஆஃப் கம்யூனிகேஷன். ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு பர்சனோட கேரக்டருங்கிறது ஒரு இம்மெச்சூரிட்டியான ஒரு கேரக்டர் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். உங்களுக்கு சம்டைம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃபீல் ஆகிருக்கலாம் இந்த ஒரு பர்சனுங்கிறது எனக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறதுக்கோ இல்லைங்க என்ன மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கோ இந்த ஒரு பர்சன் ரெடி கிடையாது. அவனுக்கு ஆக்சுவலி தேவை ஒரு டேட்டிங்கோ ஃப்ளோட்டிங்கோ இதில் தான் அந்த ஒரு பர்சன் நம்மளை யூஸ் பண்ணுறது. ஃபிசிக்கலாக தான் அவனுக்கு நம்ம தேவையே தவிர பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒருபோது நமக்கு ஒரு கமிட்மெண்ட் ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லைங்கிற ஒரு தாட்டோட லாஸ்ட் எண்டிங் நீங்கள் ஒரு ஃபைட்டிங் சுச்சுவேஷன் வந்துட்டு. ஸோ அதனால் இந்த ஒரு கரண்ட் ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிட்டு. ஓகே இந்த மேபி இது ரிலேஷன்ஷிப்புங்கிறது மேபி நீங்கள் உங்களோட ஏஜ் கம்மியான ஒரு பர்சன் கூட ரிலேஷன்ஷிப்பை டீல் பண்ணிட்டு இருக்கிறீங்களா இருக்கலாம், இல்லைங்க சேம் ஏஜாக இருக்கலாம். பட் இது ஒரு பர்சனோட கேரக்டருங்கிறது இம்மெச்சூரிட்டியாக இருக்கும். நார்மலி இந்த ஒரு பர்சனை பார்த்தீங்க அப்படின்னா கோயின் வித் ப்ளஸ் சுச்சுவேஷன் போகிற ஒரு கேரக்டராக இருக்கலாம், எதுக்கும் சீரியஸ் ஆகாத ஒரு கேரக்டராக இருக்கலாம், அடிச்சு பிடிச்சி லைஃப்பை என்ஜாய் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கலாம், கூலாக ரிலாக்ஸாக இருக்கலாம், ஃபேஸ் எனி டைம் சாந்தமாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கலாம், எனி டைம் கெரியர் அந்த கெரியரை நோக்கியே ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி, கோல்ஸ் அச்சீவ் பண்ணுற மாதிரி,
யாரு கூடயும் ரொம்ப அட்டாச் ஆகாத மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். நார்மலாகவே இந்த பர்சனோட கேரக்டர் அதுதான். யாரு கூட இவர் ரொம்ப அட்டாச் ஆக மாட்டார். அப்படியே இவருக்கு அட்டாச் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி நீங்கள் நினைக்கிற மாதிரி எமோஷனல் கிடையாது, ப்ராக்டிக்கலாகும். இவரோட மைண்டை ஒர்க் பண்ண ஆக்சுவலி இந்த ஒரு பர்சனோட மைண்ட் எனி டைம் ஒர்க் ஆகுறதுங்கிறது கெரியர் ஆகும். ஓகே, இவருக்கு கெரியரில் சாதிக்கணும், கெரியரில் க்ரோ ஆகணும், கெரியரில் வந்து கோல்ஸ் அச்சீவ் பண்ணணும். இது இவரோட ட்ரீம் ஆகும், ஆம்பிஷன்ஸ் நம்ம சொல்லலாம் அந்த ரிலேஷன்ஷிப். அப்படி இவருக்கு கெரியரை தாண்டி ரிலேஷன்ஷிப் இவருக்கு ரிலேஷன்ஷிப்புங்கிறது இவர் மோஸ்ட்லி இவர் டவுனாக இருக்கக்கூடிய ஒரு டைமோ லோவாக இருக்க ஒரு டைமோ ஒரு கால் பண்ணலாம், ஒரு மெசேஜ் பண்ணலாங்கிறது இவரே வாலண்டரியாகவே இந்த பர்சன் கிட்ட ஒரு காலோ ஒரு மெசேஜோ வரும். மற்ற டைம் அதான் அவர் எமோஷ்னலி டவுன் ஆகக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு டைமில் ஒரு காலோ ஒரு மெசேஜோ வரும். இவருக்கு எமோஷ்னலி ஃபுல்ஃபில்மெண்ட் ஓகே ஆனதும் இவர் மறுபடியும் உங்களை விட்டு போய் ஆகும். ஓகே, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் தான் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷ் வரைக்கும் நடந்துட்டு உண்டு. ஓகே, பட் உங்களுக்கு ஃபீலாக இருக்கலாம், ஓகே ஒரு மனுஷனுக்கு லைஃப்பில் பணமும் வேலைக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ் நல்லா சம்பாதிக்கிறாங்க, அச்சீவ் பண்ணுறாங்க, க்ரோ ஆகுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சனை நம்ம மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். இல்லைங்க இந்த மாதிரி ஒரு பர்சன் நம்ம கூட எழுதி நமக்கு ஒரு சேஃப்டிங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். பட் ரிலேஷன்ஷிப்னு சொல்லும்போது ஒரு பர்சனோட கேரக்டர் இம்மெச்சூரிட்டியாக இருக்கலாம். இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு சம்டைம் டவுட்டு ஃபீல் ஆகிருக்கலாம். ஓகே, நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்லா க்ரோ ஆகுறாங்க, இது சொசைட்டி முன்னாடி நல்லா சம்பாதிக்கிறாங்க, க்ரோ ஆகுற ஒரு நல்ல நேம் இருக்குது. ஓகே, பட் ஈவன் ரிலேஷன்ஷிப்னு சொல்லும்போது இவன் இந்த மாதிரி ஒரு லூஸ் மாதிரி பிஹேவ் பண்ணுறான், இல்லைங்க ஒரு இம்மெச்சூரிட்டி மாதிரி பிஹேவ் பண்ணுறான், ஒரு ப்ராப்பரான இம்பார்ட்டன்ஸ் இல்லை, ஒரு வேல்யூ இல்லை, ஒரு ப்ராப்பர் எக்ஸ்பெக்ட் இல்லை, ரெஸ்பான்ஸ் இல்லை, அவன் பாட்டுக்கு வர்றான், அவன் பாட்டுக்கு போகிறான். மேபி இந்த ஒரு பர்சனோட கேரக்டரே உங்களுக்கு ஃபீல் ஆகாமல் நிறைய டைம் நீங்கள் டவுட்டாக நின்றுட்டு உண்டு. ஓகே, இது என்ன எல்லா விதத்துலையும் ஓகே, நல்லா சம்பாதிக்கிறாங்க, க்ரோ ஆகுறாங்க, எல்லா விதத்துலையும் ஓகே. பட் ரிலேஷன்ஷிப் சொல்லும்போது மட்டும் ஏன் இவங்க இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம ப்ராப்பராக இந்த மாதிரி ஒரு பிடி கொடுக்காம இருக்கிறாங்க? லாஸ்ட் எண்டிங்கில் தான் உங்களுக்கு மனசில் ஆகிட்டும் இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி என்ன சொல்கிறது டிட்டாச் மேலே நின்றுட்டு உண்டு, அட்டாச்மெண்ட் கிடையாது. ஓகே, இந்த பர்சனுக்கு ஆக்சுவலி இவருக்கு ஒரு யாரு கூட இவர் ரொம்ப க்ளோஸாக பேசுகிறாரு, பழகிறாரு இல்லைங்கி இவரோட மைண்டில் உங்களை பற்றின ஒரு தாட்ஸ் டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னா இந்த ஒரு பர்சன் அந்த இடத்த ஓவர் திங்கிங் பண்ண ஆரம்பிப்பார். ஆக்சுவலி இவர் ஓவர் திங்கிங் பண்ணுற ஒரு கேரக்டர் ஆகும். இன்னொரு பர்சன் நைட் எடுத்து ஓவர் திங்கிங் பண்ணுறது இது சரியில்லையே, நம்ம மைண்ட் ஆக்சுவலி இவர் மேபி எனி டைம் இவரோட மைண்டுங்கிறது கெரியர் பேஸ் ஒர்க் ஆகிற ஒரு மைண்டாக இருக்கலாம். ரிலேஷன்ஷிப்பை குறித்து பயங்கரமாக திங்க் பண்ணாத ஒரு கேரக்டராக இருக்கலாம். அப்போ குறைச்சி உங்கள் கூட கொஞ்சம் அட்டாச் ஆகிற ஒரு ஃபீல் ஆனோன்னு இந்த பர்சனோட மைண்ட் யோசிக்கும், இது சரியில்லையே, நம்ம மைண்டு எதையோ திங்க் பண்ணுறது, எங்கேயோ மைண்டு போகுது, இது இப்படியே நம்ம போயிட்டு இருந்தோம். அப்புறம் நம்ம கோலாக இருக்கட்டும் கெரியராக இருக்கட்டும் அதை நம்ம க்ரோ காண முடியாது. ஓகே, இவருக்கு ஒரு ஃபேர் வரும், ஒன் பர்சன் ஓவர் திங்கிங் பண்ணி ரிலேஷன்ஷிப்பை உங்களை பிளாக்ல போடுறது, இல்லைங்க ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, இல்லைங்க ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணுறது. அவங்களுக்கு பல நாட்கள் டவுட்டு, என்ன 2 நாள் பேசுகிறான், 3 நாள் பேசாமல் இருக்கிறான், 2 நாள் அவனே வாலண்டரியாக வரான், 6 நாள் நம்மளை பார்க்காத மாதிரி பிஹேவ் பண்ணுறான், என்ன தான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் நடக்குது உங்களுக்கும் பயங்கரமாக ஹர்ட் ஆகிருக்கலாம். ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் இந்த ஒரு சுச்சுவேஷன் தான் உங்களுக்கு இந்த ரிலேஷன் நடந்துட்டு உண்டு. உங்களுக்கும் இவர் வரக்கூடிய ஒரு டைம் இவரை நம்புறது, மறுபடியும் போகக்கூடிய டைம் நீங்கள் இருந்து ஃபீல் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம் நடந்து நீங்கள் எமோஷனலி ரொம்ப ஹர்ட் ஆகிட்டு உண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப்பில் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இங்கே நமக்கு ஒரு ஃபெமினின் எனர்ஜி வருது. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃபெமினின் எனர்ஜியோட இன்ஃப்ளூயன்ஸ் உண்டு. இந்த ஃபெமினின் எனர்ஜியோட இன்ஃப்ளூயன்ஸ்னால இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் ஏகப்பட்ட அப் அண்ட் டவுன் ஸ்ட்ரகிள்ஸ் நடந்துட்டு உண்டு. ஓகே, பட் கரண்ட்லி வந்து இந்த பர்சன் ஆக்சுவலி கரண்ட்லி இந்த பர்சனை பிடிச்சி நீங்கள் பிளாக் பண்ணி வச்சுட்டு இல்லைங்க ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு. ஏன்னா நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம 1 வருஷம் நிற்கிறோம், 2 வருஷம் நிற்கிறோம், நமக்கு எல்லாமே நமக்கு லெசன்ஸ் தான், எக்ஸ்பீரியன்ஸ் தான். மேபி ஸ்டார்டிங் இவரோட கேரக்டர் மனசில் ஆகட்டும், ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக மனசில் ஆகிட்டு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கமிட்மெண்ட்டோ இல்லைங்க ஒரு ஸ்டெபிலிட்டியோ ஒரு மேரேஜோ கொடுக்கக்கூடிய ஒரு ஐடியா இவங்க கிடையவே கிடையாது. இவங்களோட மைண்டுங்கிறது 24/7 இவன் கெரியர்னு ஓடிட்டுருக்கான். சுத்தமாக இவன் வர்றான் போகிறான், கமிட்மெண்ட் தர்றேன்னு சொல்கிறான். இவனை நான் எப்படி ட்ரஸ்ட் பண்ணி இந்த ரிலேஷன் நிற்கிறது? அவன் ஒருபோது என்ன மனசிலாக்கிக்கல. ஆக்சுவலி எனக்கும் மனசு இருக்குது, ஃபீலிங்ஸ் இருக்குது, எமோஷன் இருக்குது. ஒருபோதும் அவன் மனசிலாக்கிக்காமல் அவன் விருப்பத்துக்கு வர்றான், விருப்பத்துக்கு போகிறான். நான் என்ன மனுஷனா மிஷினா?
இந்த மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு தோணிட்டு. ஓகே, கரண்ட்லி இந்த ஒரு போர்ஷனை பிடிச்சி நீங்கள் பிளாக் பண்ணி வச்சுட்டு ஒரு பவுண்டரி செட் பண்ணி காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு போர்ஷனை ஒவ்வொரு வாட்டியும் வந்து போய் நிற்கிறனால உங்களுக்கு இவரை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுறது, அடுத்து நீங்கள் பிரேக் ஆகிறது, அது உங்களை எத்தனையோ வாட்டி எமோஷ்னலி ஹர்ட் ஆகிருக்கலாம், இல்லைங்க டவுன் ஆகிருக்கலாம், இல்லைங்க நீங்கள் ஓகே நம்ம இந்த ரிலேஷன் போய்ட்டு மூவ் ஆன் ஆகலாம், நம்ம கொஞ்சம் மைண்டை கெரியரில் தூக்கி டைவெர்ட் பண்ணலாம். நீங்கள் கெரியரில் டைவெர்ட் பண்ணும்போது இவர்கிட்ட ஒரு ஹாய்னு ஒரு மெசேஜ் வரும். அப்போ நீங்கள் நினைப்பீங்க ஓகே தெரிஞ்சிட்டாங்க போல் அப்படி நீங்கள் எனக்கு இவ்வளோ டைமில் மறுபடியும் ஆள் விட்டு ஓடி ஆகும். அப்போ உங்களுக்கு மனசில் ஆகிட்டு எஸ் என்ன டவுன் ஆகுறதோ, என்ன ஒரு டிப்ரெஷனில் கொண்டு வந்து விட்டுறதோ, என்ன ஸ்ட்ரெஸ் ஆகுறது இந்த வேர்ல்டில் யாருமே இல்லை, இவன் தான். ஓகே, இவன் வந்த பிறகு தான் இந்த அளவுக்கு நான் எமோஷ்னலி டவுன் ஆகி இவனுக்கிட்ட ஒரு பவுண்டரி செட் பண்ணணும். இவன் ஒட்டுமொத்தமாக நம்ம லைஃப்பில் ஒன்லி வராமல் இருக்கணும், இல்லைங்க என்ன சொல்கிறது, நம்மளை வந்து இவன் எதுக்கு கஷ்டப்படுத்துகிறோம், அதோட இவன் வராமலே எடுத்துகிட்டு போட்டுங்கிற ஒரு தோட்டோட கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் பிடிச்சி பிளாக் பண்ணி வச்சுக்கணும். அப்படி இல்லைங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, எனக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு கமிட்மெண்ட் ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கட்டும், நம்ம அதுக்கப்புறம் நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃபோக்கஸ் பண்ணணும். அது வரைக்கும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டாங்கிற தோட்டோட கரண்ட் சுச்சுவேஷன் வேறு பிடிச்சி நீங்கள் பிளாக் பண்ணி வச்சுட்டு ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு. ஸோ இந்த வைப்ரேஷன் யாராவது இருக்கிறீங்க அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். இதில் ஒரு சிலவங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகிட்டு நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு பர்சனோட பிஹேவியராக இருக்கட்டும், இந்த ஒரு கனெக்ஷனாக இருக்கட்டும், அதுவும் உங்களுக்கு எத்தனையோ நாட்கள் ஸ்ட்ரெஸ்ஸும் டிப்ரெஷன்லேயும் கொண்டு போய் விட்டுண்டு. நீங்கள் எத்தனையோ நாட்கள் தூங்காமல் ஓவர் திங்கிங் பண்ணி கெரியர்லையும் பயங்கரமாக ஃபோக்கஸ் ஆகாமல் நார்மல் லைஃப்பையும் முன்னோட்டு கொண்டு போக முடியாமல் எத்தனையோ நாட்கள் நீங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் டிப்ரெஷனில் போய் நீங்கள் நின்றுட்டு. ஸோ குறைச்சிங்க ஒரு பீஸ் ஆஃப் த மைண்டு கிடைக்கிறது கரண்டி நீங்கள் மைண்டுனா என்ன, சோல்னா என்ன, ஸோ குறைச்சி நீங்கள் இந்த ஸ்பிரிச்சுவலி நீங்கள் அவேக்கன் ஆகிட்டு நம்ம சொல்லலாம். எல்லோரும் சொல்ல முடியாது, ஒரு சிலவங்க ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகிக்கலாம். மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், ஃபீலிங்ஸ் எமோஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், ஒரு ஃபேஸ் ஆஃப் த மைண்டில் வர்றதுக்கும், நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கும், நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுக்கும் ஒரு சிலவங்க ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ஆகிட்டுன்னு நான் சொல்லுவேன். இந்த வீட்டில் எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. கரண்ட் சுச்சுவேஷனை நீங்கள் நான் நினைக்கிற ரீதிக்கு காரியம் நடக்கணும். ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் எத்தனையோ வாட்டி ஹர்ட் ஆகிட்டு மறுபடியும் ஹர்ட் ஆகிறதுக்கு நான் ரெடி கிடையாது. எனக்கான ஒரு ப்ராப்பரான ஏன்னா எத்தனையோ வாட்டி இவன் உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் விஷயம் வந்துட்டு ரிலேஷன்ஷிப்பில் எத்தனையோ வாட்டி வர்றான் போகிறான் நான் ஏன் மாடா மிஷினா, எனக்கும் மனசு இருக்குது, ஃபீலிங்ஸ் இருக்கணும். ஒருபோது அவனுக்கு கடைசி வரைக்கும் மனசுலேயே ஆகாதுன்னு ஒரு தாட் உங்களுக்கு மைண்டில் வந்துட்டு அப்புறம் உங்களுக்கு ஒரு ரியலைசேஷன் வந்துட்டு ஊரை குறை சொல்லி அவனை குறை சொல்லி எவனை குறை சொல்லி ரைட்ஸ் இல்லை நம்ம மேலே தான் மிஸ்டேக் இருக்குது. ஓகே, நம்ம வரவங்களே போகிறவங்க நம்ம ஈஸியாக நம்புகிறோம், நம்ம ஏமாந்து போகணும். இனி இவனே குறை சொல்லி என்னத்துக்கு? ஸோ நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், நம்ம சேஃப் பண்ணிக்கணும். நம்ம ஹார்ட் சென்சிட்டிவாக இருக்கிறனால தான் இவங்கெல்லாம் ஈஸியாக நம்மளை ஏமாற்றிட்டு போகிறாங்க ஒரு ரியலைசேஷன் உண்டு உங்களுக்கு. ஸோ அதனால தான் கரண்ட் சுச்சுவேஷனை நீங்களும் ப்ராக்டிக்கலாக மாற தொடங்கிட்டு ஒன்றும் இல்லாத ரிலேஷன்ஷிப்பில் நம்ம என்னத்துக்கு நிற்கணும், நமக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லை, ஒரு கமிட்மெண்ட்டும் இல்லை, ஜஸ்ட் நம்ம ஃபிசிக்கல் நீடுக்காக தான் நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிற்கணுமான ஒரு தாட்டு உங்களுக்கு வந்துட்டு. இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நிற்கிறது வந்து நிற்காமல் போகிறதும் ஒன்று தான் ஒரு தாட்டுக்கு நீங்கள் வந்துட்டு. ஓகே, அதான் இவரோட எனர்ஜி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு சிலவங்களுக்கு இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனோட இன்ஃப்ளூயன்ஸ் நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை இதுக்கு நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டு. அப்போ தேர்ட் பார்ட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ்னால இந்த ஒரு பர்சன் வந்து போய் நின்றுருக்கலாம், இல்லைங்க ப்ராப்பராக ஒரு கமிட்மெண்ட் ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சன் இருந்திருக்கலாம். காரணம் இந்த ஒரு பர்சன் உங்களை பிடிச்சி பிளாக் பண்ணி வச்சுட்டு ஓகே, பிளாக் பண்ணி வச்சுட்டு காரணம் இந்த ஒரு பர்சன் கிட்ட ரூடாக நிற்கிறாங்க நம்ம சொல்லலாம். எனக்கும் ஒன்றும் உள்ள இந்த ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் நஷ்டப்பட்டு போனதுன்னு நினச்சி எனக்கு எந்த ஒரு சங்கடமும் இல்லை, வருத்தம் இல்லை, வலியும் இல்லை, வேதனை இல்லை. ஐ எம் வெரி ஹாப்பி. எனக்கு யாரும் இல்லைனால என்னால் முன்னோட்டு கொண்டு போக முடியும் என்னோடய லைஃப்பை. யாரையும் நம்பி நான் இல்லை, யாரையும் டிபெண்ட் பண்ணி நான் இல்லை. ஓகே, இந்த ஒரு சுச்சுவேஷனாக கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி 2 பேரும் சேம் எனர்ஜிஸ் ஆகும். ஓகே, மேபி இவர் உங்களுக்கு பிடிச்ச பிளாக் பண்ணி வச்சுக்கணும், இல்லைங்க இவர் ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஆனால் ஓப்பனாக சொல்ல போனால் இங்கே இவரோட ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், எமோஷன்ஸாக இருக்கட்டும், இங்கே எல்லாம் ஹைடிங் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு அந்த பர்சனை பார்க்கக்கூடிய ஒரு டைமில் ஃபீல் ஆகலாம், இந்த ஒரு பர்சன் பயங்கரமாக ஷைன் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகலாம். ஆக்சுவலி எஸ் அஃப்கோர்ஸ் நான் அதை ஒத்துக்கிறேன், இவர் ஷைன் பண்ணுறாரு. பட் இவருக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் ஹைடிங் ஆகும். இவரோட வலி, வேதனை, ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் எல்லாம் இங்கே ஹைடிங் ஆகும் நமக்கு. இவர் வெளிப்பார்வைக்கு ஐம் ஓகே, எனக்கு ஒன்றும் இல்லை, நல்லா போயிட்டுருக்குது, நான் யாரை நம்பி இல்லைன்னு இவர் வெளியே அப்டேட் பண்ணாலும் இவரும் ஆக்சுவலி சேட் ஆகும், டிப்ரெஷன் ஆகும், இவருக்கு தூக்கம் இல்லை நம்ம சொல்லலாம். பட் ஆள் ஆக்சுவலி பயங்கர ஒரு ப்ரில்லியனால, பயங்கர பிரேவ்னால இவரால் ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் சப்ரஸ் பண்ண முடியும்.
ஃபார் எக்ஸாம்பிள் இவரோட ஃபேஸ் பார்த்து இவருக்கு ஃபீலிங்ஸ் இருக்கா, எமோஷன்ஸ் இருக்கா, வலி இருக்கா, அது ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. ஆளால் ஆக்சுவலி ஃபீலிங்ஸ் எமோஷன்லாம் சப்ரெஸ் பண்ண ஒரு கழிவு உண்டு. ஸோ அதனால் ஆள் இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகுது நினச்சோம், டெத் ஆகுது நினச்சோம், உள்ள ஃபீலிங்ஸ்லாம் அங்கே ஹைடிங் ஆகும். ஓகே, எனக்கு ஒன்றும் இல்லை, ஐ எம் வெரி ஹாப்பி. இதில் ஒரு சிலவங்களுக்கு சீட்டிங் ஆடு வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த பர்சன் ஏகப்பட்ட மைண்ட் கேம் கழிச்சிட்டு சீட்டிங் பண்ணிட்டு உங்கள் ஃபீலிங்ஸ் கூட எமோஷனல் விளையாடிட்டு உண்டு. பட் எஸ் அப்கோர்ஸ் உண்டு. பட் இவர் இன்னும் உங்களை ஃபோக்கஸ் பண்ணால் நம்ம சொல்லலாம், ஃபோக்கஸ் பண்ணாமல் ஒரு கியூரியாசிட்டி உண்டு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்னவாக இருக்கும், நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுத்து வைக்க போகிறீங்க, ரிலேஷன்ஷிப்புக்காக நீங்கள் மறுபடியும் ஒர்க் பண்ணுவீங்களா, இல்லைங்க நீங்கள் எத்தனை நாள் யோகை பிடிச்சிட்டு நிற்கிறீங்க பார்க்கலாம். இவர் ஆக்சுவலி உங்களுக்கு திரும்பி பார்க்குறாரு, பார்க்காமலாம் இல்லை. ஓகே, அது மட்டும் இல்லாமல் கரண்ட்லி இந்த ஒரு பர்சன் ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கலாம். ஆக்சுவலி ஓப்பனாக சொல்ல போனால் இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. பட் ஓப்பனாக சொல்ல போனால் இவர் இருந்து ஓவர் திங்கிங் பண்ணிட்டுருக்காரு. ஓகே, இது நம்ம இனி என்ன பண்ணணும், இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம இனி எப்படி முன்னோட்டு கொண்டு போகணும், இந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு லைஃப்பில் தேவையா, ஓகே தேர்ட் பார்ட்டி எப்படி மேனேஜ் பண்ணுறது, உங்களை எப்படி மேனேஜ் பண்ணுறது, எனக்கு இதில் ஃப்யூச்சர் என்னது, நான் இப்போ யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும், தேர்ட் பார்ட்டிக்காக உங்களுக்கா, தேர்ட் பார்ட்டியை சூஸ் பண்ணாலும் இவருக்கு என்ன பெனிஃபிட், உங்களை சூஸ் பண்ணால் இவருக்கு என்ன பெனிஃபிட். ஆக்சுவலி இருந்து ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஆளுக்கு ஆக்சுவலி கிளாரிட்டி இல்லை. ஆளுக்கு லைஃப்பில் எதை முன்னோட்டு கொண்டு போகணும், எதை சூஸ் பண்ணணுங்கிற கிளாரிட்டி ஆளுக்கு இல்லை. கிளாரிட்டி இல்லாத ஒரு மனுஷன் உங்களுக்கு எப்படி கிளாரிட்டி கொடுப்பான்? எஸ் அப்கோர்ஸ் நான் ஒத்துக்கிறேன். நான் அந்த ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். எஸ் இவர் நார்மலாக இவரை பார்க்கக்கூடிய ஒரு டைமில் பயங்கரமாக க்ரோ ஆகிற மாதிரியும் நல்லா ஒர்க் பண்ணுற மாதிரியும் நல்லா சம்பாதிக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். பட் ஓப்பனாக சொல்லப்போனால் ரிலேஷன்ஷிப் சொல்லும்போது இம்மெச்சூரிட்டி ஆகும், சீரியஸ்னஸ் இல்லை நம்ம சொல்லலாம் இந்த இடத்துல. ஓகே, ஒரு மனுஷனோட மனசு பாதிக்கும் அதெல்லாம் இவருக்கு ஃபீல் ஆகாது. இவங்களுக்கு தோணா வருவாங்க, இவங்களுக்கு தோணா போவாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன் இந்த ரிலேஷன்ஷிப் இந்த போர்ஷன் நின்றுட்டு உண்டு. ஓகே, பட் இவர் ஆக்சுவலி ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறத பற்றியான ஒரு ஓவர் திங்கிங்கில் இருக்கிறாங்க நம்ம சொல்லலாம். கொடுத்தா என்ன ஆகும், கொடுக்காட்டா என்ன ஆகும், கொடுக்குறனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும், இதை எப்படி மேனேஜ் பண்ணுறது, கட்டாயம் கொடுக்கணுமா கொடுக்க வேண்டாமா, இந்த ஒரு ஓவர் திங்கிங்கில் இருக்கார். பட் ஸ்லோவாகும். இவர்கிட்ட நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. கரண்ட் சுச்சுவேஷனில் இவர் பிடிச்சி பிளாக் பண்ணி வச்சுட்டு ஒரு பவுண்டரி நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஜஸ்டிஸ் வேணும், முன்னாடி மாதிரி இவன் ஈஸியாக வந்து போகிறதுக்கு நீங்கள் அவ்வளோ பண்ணல, எனக்கு ஒரு ப்ராப்பராக ஒரு ஜஸ்டிஸ் வேணும் அப்படின்னா அப்படி ஒரு தோட்டை நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா வெரி குட். ஓகே, ஏன்னா இவரோட மைண்டில் இப்போ இருக்கிற தாட்ஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி கமிட்மெண்ட் கொடுக்கறத பற்றின ஒரு தாட்ஸ் தான். ஏன்னா இவருக்கு மனசில் ஆகிட்டு முன்னாடி மாதிரி நீங்கள் இல்லை. ஓகே, ஏன்னா முன்னாடி இவர் ரூடாக நின்றுட்டு இவர் எத்தனை வாட்டி இவர் ரூடாக நின்னாலும் நீங்களே மறுபடியும் ரிலேஷன் பேக் பண்ணி போயிட்டு காரணம் நீங்களே இவரை பிடிச்சி பிளாக் பண்ணி வச்சுட்டு ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு எனக்கும் ஒன்றும் இல்லை பார்த்துக்கோ, நானும் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கேன். நானும் இந்த ரிலேஷன்ஷிப்பை டிபெண்ட் பண்ணிடல. இந்த சுச்சுவேஷனில் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் சேம் எனர்ஜிஸ் ஆகும். இந்த சுச்சுவேஷனில் நீங்களும் இருக்கிறீங்க, நீங்களும் உங்கள் ஃபீலிங்ஸ் எமோஷனலாக நீங்களே ஹைட் பண்ண ஆரம்பிச்சுட்டு. ஓகே, உனக்கு ஃபீலிங்ஸ் இல்லை, எனக்கு ஃபீலிங்ஸ் இல்லை. ஓகே, சூப்பர், வெரி குட். ஹைட் பண்ண ஆரம்பிச்சுட்டு அப்போ இவரை மனதில் ஆகிற விஷயம் இனி இந்த அங்கே ஸ்ட்ராங்காக ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க இனி நம்மளை ட்ரஸ்ட் பண்ண போகிறது கிடையாது, இனி நம்மளை பேக் பண்ண போகிறது கிடையாது. இனி இவங்க லைஃப்பில் நம்ம ஒன்று என்ட்ராகணும் அப்படின்னா ப்ராப்பராக ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு கமிட்மெண்ட் இல்லாமல் என்ட்ராக முடியாதுங்க ஒரு ரியலைசேஷன் இவருக்கு உண்டு. அப்போ இப்போ இவருக்கு மைண்டில் இருக்கிற தாட்ஸ் என்ன அப்படின்னா ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கொடுக்கறத பற்றின ஒரு தாட்ஸ், கொடுத்தா என்னாகும், கொடுக்காட்டா என்னாகும், ஆக்சுவலி ஸ்லோ. ஓகே, இவரோட திங்கிங் ப்ராசஸ்ங்கிறது பயங்கர ஸ்லோவாகும். இவர்கிட்ட ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, அதுக்காக தான் நீங்கள் ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு நிற்கிறீங்க அப்படின்னா வெரி குட். அது கரெக்டாக உங்களுக்கு கிடைக்கும், பட் டைம் எடுத்துக்கும். ஏன்னா இவரோட திங்கிங் ப்ராசஸ் ஸ்லோவாகும். ரொம்ப திங்க் பண்ணி ஆலோசனை பண்ணி இவர் ஒரு ஆக்ஷன் எடுப்பார். போகிறவங்களுக்கு ஈஸியாக கமிட்மெண்ட் கொடுக்குற ஒரு கேரக்டர் இவர் கிடையாது. மேபி டேட்டிங் ஃப்ளோட்டிங் வேணால் அது இஷ்டத்துக்கு பண்ணலாம். ஓகே, பட் கமிட்மெண்ட்டுங்கிறதுல ஆள் உஷாராகும். ஓகே, அதே மாதிரி இந்த ஒரு செப்பரேஷன் இவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு நான் சொன்னேன்ல, இவர் எப்படி வேணாலும் ஒரு மனுஷன் அப்டேட் பண்ணலாம். பட் இவருக்கு இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி திங்க் பண்ண விஷயம் நம்மளை அழிக்கிறது நம்மளே தான். ஓகே, ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா போயிட்டுருந்து அதை அழகாக ஸ்மூத்தாக கொண்டு போயிருக்கலாம். தேவையில்லாமல் நான் ஓவர் திங்கிங் பண்ணி அப்படி நடக்குமா இப்படி நடக்குமா, நீங்கள் தேர்ட் பார்ட்டி என்ன சொல்லணும், ஓவர் திங்கிங் பண்ணி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை நான் தானே மூவ் ஆன் ஆக்கிட்டு உண்டு. ஓகே, எனக்கிட்ட இன்றைக்கி நான் என்னோடய ஓவர் திங்கிங்னால எனக்கு நிறைய ஹார்ட் பிரேக் ஆகிட்டு. ஓகே, நம்ம எல்லோரும் ஆக்சுவலி வாழ வேண்டியது ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் ஆகும். ஓகே, ஒரு விஷயம் நடக்க போகிறதுக்கு முன்னாடியே அப்படி நடக்குமா இப்படி நடக்குமா, அந்த காரியம் நடக்குமா, நடக்கவே நடக்காது. ஓகே, ஸோ இவரோட மைண்ட் அந்த ஓவர் திங்கிங் ஆகும்.
பார்க்கறதுக்கு சைலண்டாக இருப்பாங்க, பட் மைண்ட் ஒர்க் ஆகிட்டே இருக்கும். ஓவர் திங்கிங் நம்ம சொல்லலாம். அது ஆக்சுவலி ஓவர் திங்கிங்கிறது ஒரு பெரிய நோய் மாதிரி ஆகும். இவருக்கு மனசில் இருக்கிற ஒன்றும் இல்லாத ஒரு பிரச்சனையை ஓவர் திங்கிங் பண்ணி பண்ணி நானே என் ரிலேஷன்ஷிப்பை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டேன். அது வரைக்கும் எனக்கு இவரு ஒரு டைமில் ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு. இப்போ நான் சொல்ல போனால் இவர் ஆக்சுவலி சேட் ஆகும். தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருக்குது, இந்த ரிலேஷன்ஷிப் டெத் ஆகி போச்சு, நான் என்ன பண்ணுவேன், இனி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஹோப் உண்டா, ஒர்க் பண்ணா, எல்லாம் ஏமாவோட மிஸ்டேக்கு. ஒரு நேரமாக நம்ம மைண்டும் சும்மா இருக்காது, இதையும் அதையும் போட்டு திங்க் பண்ணி எல்லாத்தையும் மண்ணாக்கியாச்சு. தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருக்குது, இனி இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒர்க் பண்ண ஹோப் உண்டா, எனக்கு நீங்கள் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிவின்னு இவரும் ஆக்சுவலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு போஸ்டருக்கு உங்கள் மேலே இருக்கிறது ஃபிசிக்கல் அடிக்ஷனாக இருக்கட்டும், இவர் ஆக்சுவலாக டேட்டிங் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கலாம், சீரியஸ்னஸ் இல்லாத ஒரு கேரக்டராக இருக்கலாம். பட் இவர் உங்ககிட்ட இருக்கிற அந்த மேக்னெட்டிக் ஃபுல்லாக இருக்கட்டும், அந்த ஒரு ஃபிசிக்கல் அடிக்ஷனாக இருக்கட்டும், இவருக்கு வேறு யார்கிட்டையும் ஃபீல் ஆகிட்டு இல்லை, ஃபீல் ஆகலை நம்ம சொல்லலாம். ஓகே, இவர் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் ஷோரை கொடுப்பார். ஏன்னா இவருக்கு உங்ககிட்ட இருக்கிற அந்த மேக்னெட்டிக் ஃபுல் வேறு யார்கிட்ட இவருக்கு ஃபீல் ஆகிட்டு, நீங்கள் செக்ஷுவலாக பேசியிருந்தீங்க, இன்டிமேஷன் ஆகிருந்தீங்க அப்படின்னா அந்த விஷயம் இப்போ இவரோட மைண்டில் உண்டு. ஓகே, ஸோ இவர் உங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுப்பார், அதனால் இவர் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் இவர் நினச்சிட்டு உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும். ஏன்னா அவர் நினச்சிட்டு உங்களை மேரேஜ் பண்ணல அப்படின்னா கடைசி வரைக்கும் நான் ஒத்தையாத தெரிவேன், எனக்கு யாரும் இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும், இல்லைங்க என்ன புரிஞ்சுக்கிறதுக்கோ, இல்லைங்க இந்த உலகத்தில் நான் எதுக்கு வாழணுங்கிற ஒரு தாட் இவருக்கு ஃபீல் ஆகும். ஓகே, அதனால் நமக்கு மேரேஜ் கார்டு வந்துட்டு, ஸ்டெபிலிட்டி கார்டு வந்துட்டு. ஓகே, அப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் இவரோட்டிக்கு பிடிச்சி பிளாக் பண்ணி வச்சுட்டு, ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு, முன்னாடி மாதிரி நான் இவரை நம்ப போகிறது இல்லை, எனக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கிளாரிட்டி வேணும், ஒரு கமிட்மெண்ட் வேணும் நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னா அது கரெக்டாக உங்களுக்கு டைம் எடுத்துக்கும். பட் இங்கே நமக்கு ஸ்லோவாக தான் நமக்கு ஒர்க் ஆகும். ஓகே, மற்றபடி இவர்கிட்ட இப்போ உங்களுக்கு ஒரு நமக்கு ஆக்சுவலி லாஸ்ட் நைட் இவருக்கு மைண்டில் தாட்ஸ் உண்டு, உங்களை எப்படி பேசணும், சமாளிக்கணும், அப்ரோச் பண்ணணும், எந்த வேலையில் உங்களுக்கு அடிக்கடி இவருக்கு ஆனால் நமக்கு நைட் ஆஃப் கப்ஸ் நமக்கு ஒரு கார்டு வந்தாலே நம்ம மனசிலாக்க வேண்டிய விஷயம் அது ஸ்டேபிள் கிடையாது. ஓகே, இப்போ நைட்டு நமக்கு ஒரு லைட் ஆஃப் பண்ணக்கூடிய டைமில் நம்ம மைண்டில் வரக்கூடிய தாட்ஸுங்கிறது பக்கா எமோஷ்னலாக இருக்கும். பட் கண்ணு மூடி திறக்கும்போது நமக்கு வெளிச்சத்தில் வரக்கூடிய ஒரு டைம் நம்ம மைண்ட் இங்கே ப்ராக்டிக்கலாக மாறும். அதே மாதிரி இவருக்கு மைண்டே தாட்ஸ் உண்டு, உங்களை எப்படி சமாதானப்படுத்தணும், அப்ரோச் பண்ணணும், கால் பண்ணலாமா, மெசேஜ் பண்ணலாமா, இந்த மாதிரி ஒரு தாட்ஸ் இவருக்கு நைட்டு டைம் வந்தாலும் பகல் டைம் இவருக்கு மைண்டு மாறுது நம்ம சொல்லலாம். அது நமக்கு ஸ்டேபிள் இல்லை ஆக்சுவலி. ஓகே, பட் இப்போதைக்கு நமக்கு இவர்கிட்ட ஒரு காலோ ஒரு மெசேஜோ உங்களுக்கு வர்றது மாதிரி எனக்கு எந்த கார்டுங்க வந்துட்டு இல்லை. பட் ஸ்டெபிலிட்டி மேரேஜ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அது ஷோரும் நடக்கும். பட் நமக்கு இங்கே டைம் எடுத்துக்கும். ஓகே, ஸோ நீங்கள் உங்கள் செல்ஃப் லவ் ஒன்று இல்லைங்க, பவுண்டரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இதான் நமக்கு இப்போ இம்பார்ட்டண்டான லெட்டர்ஸ் பார்க்கலாம். ஹெச் இம்பார்ட்டன்ட், எம் இம்பார்ட்டன்ட், கே இம்பார்ட்டன்ட், டி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த லெட்டர்லாம் உங்களுக்கும் அவங்களுக்கும் நேம் இருந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். இனி இம்பார்ட்டண்டான ஏஜ் பார்க்கலாம். 18 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, 18. ஓகே, 25 இம்பார்ட்டன்ட், 13 இம்பார்ட்டன்ட், 39 important, 49 important, 60 important, 38 important, 16 important, 25 important, 52 important, 30 important. இனி இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நமக்கு 333 இம்பார்ட்டன்ட். 333 கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். 333 பார்க்குறீங்க அப்படின்னா ஷோர் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தென் இனி இம்பார்ட்டன்ட்னா மந்த் பார்க்கலாம். ஜனவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட். எஸ், டேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 8 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 13 இம்பார்ட்டன்ட், 15 இம்பார்ட்டன்ட், 18 இம்பார்ட்டன்ட். எஸ், ஓகே, ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கோ அவங்களுக்கோ ஃபஸ்ட்டு மீட்டிங்கோ லாஸ்ட் மீட்டிங்கோ ப்ரீசியஸான மூமெண்ட் எதாவது நடந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.